அந்த வரிசையிலே சென்ற வாரம் நாம் சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்றால் என்ன, அது எந்த அளவுக்கு குர்ஆனை விளங்குவதில், மார்க்க சட்டங்களை விளக்குவதில் பங்கு, அதாவது எவ்வளவு தூரம் அது தாக்கம் செலுத்துகிறது, அவசியப்படுகிறது என்பது சம்பந்தமாக நாம் தெளிவாக கூறியிருந்தோம். அந்த தொடரிலேதான் இன்று நாம் தலைப்பிட்டிருக்கிறோம் அல் ஹதீஸ் அஸ்ஸஹீஹ் வத்தஈஃப். ஹதீஸ் ஸஹீஹ் தஈஃப் என்றால் என்ன, அதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமான விளக்கங்களை இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாம் சுன்னா தேவைப்படுகிறது மார்க்கத்தை தீர்மானிப்பதற்கு என்பதை விளங்கியதன் பின்னால், இப்போது நாம் சுன்னா என்றாலும் ஹதீஸ் என்றாலும் ஒன்றுதான் என்றும் போன பாடத்திலே நாம் விளங்கினோம். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறியப்பட்ட எல்லா ஹதீஸ்களும் எல்லா சுன்னாக்களும் சஹீஹ் தானா, இல்ல அதில் பலவீனமான செய்திகள் உள்ளதா, ஏன் நாம் அவ்வாறு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கான தெளிவும் மார்க்கத்தை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவசியமாகவும் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையிலே சஹீஹ் வஈஃப் என்றால் சுருக்கமாக சொன்னால் அது ஒரு கலை சார்ந்த சொல். அதாவது சொல்லுவார்கள் ஹதீஸ் கலை, முஸ்தலஹுல் ஹதீஸ். அதுல படுகிற வார்த்தை தான், பிரயோகம்தான் அஸ்ஸஹீஹ் வல்லஈஃப். சஹீஹான ஹதீஸ் என்றும் லஈஃபான ஹதீஸ் என்றும் இரண்டாக நோக்கப்படுகிறது. சஹீஹ் என்றால் ஆதாரபூர்வமானது, நம்பகமானது என்கிற அர்த்தம். லஈஃப் என்று சொன்னால் அது ஆதாரபூர்வமற்றது, பலவீனமானது என்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும். இந்த சஹீஹுக்குள் அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீதுகள், மறுக்கப்பட்ட ஹதீதுகள் என்றும் பொதுப்படையாக பிரிப்பார்கள். அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல் ஹதீஸ், அல் மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ். அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னால் அதற்குள்ளதான் இந்த சஹீஹும் வரும். இதாக உயர்ந்த முதலாம் இடத்தில் இருக்கக்கூடியது. இலக்கம் அடிப்படையில் தரப்படுத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸில் முதலாம் இலக்கத்தை, முதலாம் இடத்தை பெறுவது சஹீஹ். அதிலும் இரண்டு வகை இருக்கிறது. சஹீஹுன் லிதாத்திஹி என்றும், சுயமாகவே சஹீஹாக இருப்பதென்றும், சஹீஹுன் லிகைரிஹி, சார்பு நிலை சஹீஹ் என்றும் இரண்டாக பிரிப்பார்கள். அதற்கு அடுத்ததாக ஹசன் என்கிற தரத்தில் உள்ள ஹதீஸ் வரும். அந்த ஹசனிலும் இரண்டு உள்ளது. ஹசனுன் லிதாத்திஹி, ஹசனுன் லிகைரி என்று அந்த ஹதீஸ் கலையில பிரிப்பாங்க. இப்ப அதே போல அல் ஹதீஸுல் மர்தூத், நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ் என்ற பகுதிக்குள் லஈஃபான ஹதீஸ்களையும், அதே போல லஈஃபில் பல தரங்கள் உள்ளன. இலகுவான சாதாரண லஈஃப் என்றும், கடுமையான பலவீனமான செய்திகள் என்றும், அதன் கடைசி கட்டமான மிக மோசமான வெறுக்கத்தக்க ஹதீஸாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பொய்யாக சொல்லப்பட்ட, புனைந்துரைக்கப்பட்ட அந்த ஹதீஸ் மௌது என்று சொல்லுவார்கள். இது ஒரு சுருக்கமான விளக்கம். அதாவது சஹீஹ் லஈஃப் என்று சொன்னால் நாம் எதை நாடுகிறோம் என்றால், சஹீஹ் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்கள், அதன் வகைகள் என்றும், லஈஃப் என்றால் மறுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ், அதன் வகைகள் என்றும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப சிலாக்கள் சாதாரணமான பாமர மக்கள், இப்ப நாம படிக்கிற மாணவர்களுக்கு இந்த பாடத்தை நடத்துகின்றோம். சில மாணவர்கள் அல்லது சில சகோதரர்கள் கேட்பாங்க, நபி அவங்க சொன்ன ஹதீஸ நீங்க போய் எப்படி சொல்லுவீர்கள்? அது சரியான ஹதீஸ் என்றும் இது பலவீனமான ஹதீஸ் என்றும் நீங்கள் எப்படி தீர்மானிப்பீர்கள்
நபி சொன்னது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தானே என்று அவர்களுடைய அந்த அறிவு கட்டிய வகையில் பேசுவார்கள். அப்ப அந்த இடத்திலேதான் நாம் இந்த தெளிவை வழங்க வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செய்தார்கள் என்று சொல்லப்பட்ட, எழுதப்பட்ட, அறிவிக்கப்பட்ட எல்லாமே யதார்த்தபூர்வமாக, உண்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சில வேளை இருக்காது. அது நபி மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அறிவித்தவர் பிழையாக அறிவித்ததாக இருக்கும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர் அக்கறை கொண்டு அவங்களோட மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே ஹதீதுகளை புனைந்துரைத்திருப்பார், நல்ல நோக்கத்தில் செய்திருப்பார், ஆனால் பிழையான ஒரு விஷயத்தை செய்திருப்பார். இப்படியெல்லாம் பல காரணங்களால் அந்த ஹதீஸ் திசை மாறும். அப்ப அதையெல்லாம் கண்டறிவது ஒரு ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் கடமையும் பொறுப்பும். அதை வரலாற்று நெடுகிலும் உலமாக்கள், இமாம்கள் மிக அழகாக, நேர்த்தியாக, முழுமையாக செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இது ஒரு முகவுரையாக இந்த தலைப்புக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமானது. எமது வாழ்க்கையின் வழிகாட்டி. அன்றாடம் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல் எமக்கு முழுக்க முழுக்க முன்மாதிரியாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹு தஆலா திருமறை அல் குர்ஆனில் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறான். லகத் கான சூரா அல் அஹ்ஸாபிலே லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி உண்டு. ஆகவே நாம் நன்றாடம் ஒவ்வொரு நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். தொழுவதாக இருந்தாலும், நோன்பு நோப்பதாக இருந்தாலும், அல்லது ஒரு திருமண வைபவமாக இருந்தாலும், அல்லது ஒரு பிள்ளை பிறந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு போதித்ததை, சொன்னதை, காட்டியதை எடுத்து நடங்கள், தடுத்ததை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே இந்த ஹதீஸ் என்பது நமது வாழ்க்கையிலே மிகவும் அன்றாடம் பயன்படுத்தப்பட வேண்டிய, பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றாக இருப்பதால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸும் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு தேவை இருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் அதை பாதுகாப்பதாக பொருட்படுத்தி விட்டான், அதை இலகுபடுத்தி விட்டான். அதன் மூலமாக ஹிஃபுல் பண்ணுவது, அதை மனனம் செய்வது எல்லாமே இலகுவாக இருக்கிறது. வரலாற்றிலே நாம் பார்த்தோமாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை அவர்கள் பெயரால் பலர் பல காரணங்களுக்காக மாற்ற, திரிவுபடுத்த முற்பட்டிருக்கிறார்கள், அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதில் ஏராளமான முயற்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஆகவே சுன்னாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாதது எல்லாம் ஒன்றர கலக்கின்ற ஒரு நிலை வரலாற்றிலே ஏற்பட்டிருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார், முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு நடக்கும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுடைய காலத்தில் ஹதீதுகள் எந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அது உறுதியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியாகத்தான் இருக்கும். அதில் எந்த விதமான கூட்டலோ, குறைத்தலோ, குளறுபடியோ, அல்லது தன்னுடைய வார்த்தைகளை அதில் உட்புகுத்துவதோ இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலேயோ இடம்பெறவில்லை. காரணம், சஹாபாக்கள் அதிகமாக இருந்தார்கள், சமூகம் ஒரு தலைமைத்துவத்தின் கீழே ஒன்றுபட்டிருந்தார்கள், ஹலீஃபா என்கிற ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டிருந்தார்கள். ஆகவே இந்த
ஹதீதுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இட்டுக்கட்டுவதற்கான, சொல்வதற்கான அல்லது ஹதீதுகளை மாற்றுவதற்கான தேவைப்பாடு அந்த சமூகத்தில், அந்த உம்மத்தில் அன்று இருக்கவில்லை. ஆகவே அது இடம்பெறவில்லை. எப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் புரட்சி ஏற்பட்டதோ, அரசியல் ரீதியான புரட்சி, அப்ப அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரசியல் ரீதியான ஒரு புரட்சி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே இடம்பெற்றது. அந்த புரட்சியின் பின்னணியில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அப்ப அந்த வரலாறு நம்ம எல்லோருக்கும் தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தின் இறுதி பகுதியிலே தான் இந்த ஹதீதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீதுகளை குளறுபடி செய்வது, மாற்றுவது, திரிவுபடுத்துவது, ஹதீதுகளை முழுமையாகவே இட்டு கட்டுவது, இது அரசியல் காரணங்களுக்காக ஆரம்பிக்கிறது. அதை தைரியப்பட்டு செய்தார்கள். அப்ப இமாம் அஸ்ஸுயூதி அவங்களுக்கு ஒரு கிதாப் இருக்கிறது, அல்-லஆலி அல்-மன்சூரா என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளின் ஒரு தொகுப்பு தான். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளின் தொகுப்பு. அதுல அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலேயே அரசியல் காரணங்களுக்காக சிலர் ஹதீதுகளை புனைந்துரைத்தார்கள் என்பதை அவர்கள் விளக்குகிறார்கள். அப்ப அதுல சொல்றாங்க, இப்னு அதீஸ் என்பவர் உஸ்மான் அவர்களுடைய அந்த புரட்சி சம்பவத்தின் போது மிம்பர்ல ஏறி என்ன சொல்கிறார் என்றால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு சொன்னார்கள், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டதாக, மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள், உஸ்மான் இருக்கிறாரே ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் அவல்லு மின் அபீதத்தின் அலா பஅலிஹா, ஒரு அடிமை பெண் தன் ஒட்டக, அதாவது ஒரு அடிமை பெண் எவ்வாறு ஒரு அவளுடைய கணவனை தொலைத்த ஒரு அடிமை பெண் எப்படி அனாதரவற்ற ஒருவளாக இருப்பாளோ அதே போன்றுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த செய்தியை சொல்கிறார்கள். மிம்பர்ல ஏறி இந்த இப்னு அதீஸ் என்பவர் சொல்கிறார். இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடம் போய் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அபூ சௌர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாபிஈ அவர்கள் போய் சொல்கிறார்கள், இப்படி ஒருவர் மிம்பரில் நின்று கொண்டு சொல்கிறார். அப்பதான் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, கதப வல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் பொய் சொல்கிறார். அவர் இப்னு மஸ்ஊத் அவர்களிடமும் இதை கேட்கவில்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் இந்த செய்தியை கேட்கவில்லை. இது நபியின் மீதும் இப்னு மஸ்ஊத் அவர்கள் மீதும் இட்டுக்கட்டப்படுகிற ஒரு சம்பவம் என்பதை அந்த இடத்திலே சொல்கிறார்கள். இப்ப இதுல இஸ்னாத் இருக்கிறதா? இருக்கிறது. இந்த இஸ்னாதோடு தான் ஒரு அறிவிப்பாளர் வரிசையோடு அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அதில் இட்டுக்கட்டப்பட்டதற்கான சான்றுகள் நிறைந்து காணப்படுவது என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அந்த நேரத்திலே உஸ்மானுடைய காலத்திலேயே ஹதீதுகளை புனைந்துரைப்பதற்கு சிலர் தயாராகி விட்டார்கள். அதற்கு அந்த அரசியல் காரணங்கள், அரசியல் புரட்சி, அந்த நேரம் எகிப்திலே இருந்து வந்த அந்த புரட்சியாளர்கள் அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு வந்ததன் காரணமாக அதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு தாழ்த்துவதற்காக, அவர்களுடைய அந்தஸ்தை மகிமையை குறைப்பதற்காக, மக்களுக்கு மத்தியிலே இவர்களுடைய புரட்சியை சந்தைப்படுத்துவதற்காக இப்படியான பொய்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் சஹாபாக்களுடைய காலத்திலேயே என்பதை இது காட்டுகின்றது. ஆகவே நாம் எதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும்? சுன்னா ஹதீஸ் பாதுகாக்கப்பட வேண்டும், அது தரம் பிரிக்கப்பட வேண்டும், அது வகைப்படுத்தப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தெளிவுபடுத்தி தெளிவாக வடிச்சு எடுக்க வேண்டும். அப்படியான ஒரு தேவை உருவாகி இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்கிறது. அப்ப இதற்கு பின்னால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த புரட்சி, குறிப்பாக அவர்களுடைய கொலை சம்பவம், அதற்கு பின்னால் தான் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள் அதிகமாகிறது. அதன் அடிப்படையில் தான் அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அவருடைய காலத்திலே
ஜெமல் யுத்தம், இரண்டு தரப்புகள் முஸ்லீம் தரப்புகளுக்கு இடையில் ஒரு யுத்தமே மூழ்கிறது. அதே போன்று அதற்கு பின்னால் சிஃபின் யுத்தம் இடம்பெறுகிறது. அதற்கு பின்னால் ஹவாரிஜிகளுடன் கடும் போக்காளர்களுடன் நகரவானிலே அலிரலியான் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். அவர்களுடைய தலைமையின் அந்த கடும் போக்கர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப இப்படியான இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயே குழுக்கள் தோன்றிய ஹலீஃபாக்களுக்கு எதிராக புரட்சி செய்து தங்களுக்கு சண்டை இடுகிற யுத்தங்கள் நடைபெறுகிற நிலைக்கு இந்த சமூகம், அல்லாஹ்வினுடைய நாட்டம் அவ்வாறு இடம்பெற்று விட்டது. எல்லோரும் முஸ்லீம்கள். ஆனால் முஸ்லீம்களுக்குள் முஸ்லிம்களை குழப்புவதற்காக, அவர்களுடைய சக்தியை வீழ்த்துவதற்காக அன்று சஹாபாக்களின் காலத்தில், தாபியங்களின் காலத்தில் சில சக்திகள் செயற்பட்டு இவ்வாறு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப எப்போதுதான் கட்சிகள் அரசியல் கட்சிகளாக சில கொள்கைகளின் அடிப்படையில் குழுக்களாக பிளவுபட்டால் அங்கே என்ன தேவைப்படுகிறது என்றால், ஒவ்வொரு சாராருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எதையாவது சொல்லி தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, ஆதரவை தேடுவதற்கு, தங்கள் கட்சி சார்பாக அல்லது தங்கள் குழுக்கள் சார்பாக, ஹவாரிஜிகளாக இருக்கட்டும், கதரியாக்களாக இருக்கட்டும், அப்ப இப்படி இந்த அதே போன்று அலிரலியான் அவர்களை நேசிக்கின்ற ஷியாக்களாக இருக்கட்டும், அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சார்பாக இருந்த, அதாவது சிரியாவிலே அவர்கள் கவர்னராக இருந்த அந்த சிரியா டெமஸ்கஸ் பிரதேசத்திலே அங்கு அவர்களின் ஆதரவாளர்கள், அப்ப இப்படி பலர்கள் பல காரணங்களுக்காக இந்த ஹதீதுகளிலே எதையாவது சொருகிவிட முடியாதா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலிரலியான் அவர்களை உயர்த்துவதற்கு ஹதீதுகளை இட்டு கட்ட முடியாதா, சொல்ல முடியாதா என்ற முயற்சிகள் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலேதான் ஷியாக்கள் அலிரலியான் அவர்களை உயர்த்துவதற்காக ஹதீஸ்களை புனைந்துரைத்தார்கள். ஹவார்ஜிகள் தங்களுடைய கடும் போக்குக்கு சார்பாக ஹதீஸ்களை புனைந்துரைத்தார்கள். இப்படி அந்த ஹதீத் அதனுடைய அசல் தன்மை, ஹதீத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீதுகள் இருக்க அதற்குள் சொல்லாதவைகள் புகுற ஆரம்பிக்கிறது என்பதை இந்த சம்பவங்களின் ஊடாக நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த இடத்துல கேள்வி வரலாம், அப்ப குர்ஆன் வசனங்களை அவர்களால் இட்டுக்கட்ட முடியவில்லை என்று ஒரு கேள்வி வரும். ஆம், குர்ஆன் தொகுக்கப்பட்டு விட்டது, குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு விட்டது, குர்ஆனை எக்கச்சக்கமான முஸ்லிம்கள் மனனம் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே அது பாதுகாக்கப்பட்டதால் அதற்குள் யாராலும் குர்ஆன் வசனங்களை இட்டுக்கட்டி புகுத்துவதற்கு யாராலும் முடியவில்லை என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான், இந்த வரலாற்று பின்னணியில் தான் உலமாக்கள் இந்த சுன்னாவை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டத்திற்கு, என்கின்ற ஒரு தேவைக்கு உள்வாங்கப்படுகிறார். இப்பதான் ஹதீதுகளை தரம் பிரித்தல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எது, சொல்லாதது இது என்பதை வேறுபடுத்தல், அதற்கான முயற்சி, அதற்கான சட்ட திட்டங்கள், ஒழுங்குகள், விதிகளை உலமாக்கள் அவ்வப்போது தேவை பிரச்சனை ஏற்படுகிற போது கண்டுபிடிக்கிறார்கள், ஆரம்பிக்கிறார்கள். அது சம்பந்தமாக பாருங்கள், எவ்வளவு எச்சரிக்கையாக இந்த பிரச்சனைகள் வருகிற போது அந்த உலமாக்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். இமாம் முஸ்லிம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்க சஹீஹுல் புகாரிக்கு அடுத்ததாக ஒரு சஹீஹான ஹதீஸ், ஒரு சஹீஹான ஹதீஸ்களின் தொகுப்பாக சஹீஹ் முஸ்லிம் பார்க்கப்படுகிறது. அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய சகோதரர்களே பாருங்கள், அவர்களும் ஏன் இமாம் புகாரி அவங்க 3ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வாழ்ந்தவங்க, ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில், இமாம் முஸ்லிம் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. இப்ப இவங்கள் எல்லாம் எப்படி ஹதீஸ் தொகுப்பு செய்கிறார்கள்? அஸ்ஸஹீஹ் என்றுதான் செய்கிறார்கள். நான் இந்த தொகுப்பிலே சஹீஹான ஹதீஸை மாத்திரம் சொல்கிறேன். இமாம் முஸ்லிம், நான் என்னுடைய இந்த ஹதீஸ் தொகுப்பிலே சஹீஹான ஹதீஸை மாத்திரம் சொல்கிறேன். அப்படி என்றால் ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள்? சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸை மாத்திரம் சொல்கிறேன் என்று ஏன் சொல்கிறீர்கள் என்றால், காரணம் நமக்கு புலப்படுகிறது. ஆம், அந்த நேரத்தில் சஹீஹ்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, சொல்லாதது, பிழையாக சொல்லப்பட்டது, அறிவிப்பாளர்கள் பிழையாக அறிவித்தது, மறந்து போய் பிழையாக சொன்னது, எழுதி வச்ச ஹதீஸை தாள்கள், பேப்பர்கள், புத்தகங்களை தொலைத்து விட்டதால் பிழையாக சொன்னது, பல காரணங்கள். அப்ப இதெல்லாம் இருப்பதால் நான் மக்களே உங்களுக்கு சஹீஹானதை மாத்திரம் சொல்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? லைவானவைகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன, ஆகவே அதை நான் விட்டு விடுகிறேன், அதை நபி சொன்னதாக சொல்ல முடியாது என்பதுதானே அதை சொல்கிறது. இவர்கள் சஹீஹை மாத்திரம் நான் சொல்வேன் இந்த புத்தகத்தில் என்றால் அதைத்தான் அது சொல்கிறது. அப்ப இமாம் முஸ்லிம் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? இமாம் முஸ்லிம் அந்த சஹீஹ் முஸ்லிம் எழுதுகிற போது அதற்கு ஒரு முகவுரை அளித்திருக்கிறார். அந்த முகவுரையே ஒரு பாகமாக இருக்கிறது, ஒரு வலு. அப்ப ஒரு கிதாபுக்கு, ஒரு புத்தகத்திற்கு முகவுரையே ஒரு முகவுரை மாத்திரமே ஒரு பாகமாக, ஒரு வலுமாக இருப்பது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப அதுல அவங்க இமாம் முஸ்லிம் என்னத்தை சொல்லி இருக்கிறாங்க? அதுல ஹதீஸ் என்றால் என்ன, அதை எப்படி, என்ன கட்டங்களை கடந்து வந்துள்ளது, எப்படி அதுல பலவீனம் வருகிறது, அதை எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும், ஹதீதுகளை பாதுகாப்பதன் எவ்வாறு, அதே போல ஹதீத் கலை சார்ந்த விஷயங்கள், அறிவிப்பாளர்கள் எப்படியெல்லாம் அறிவிப்பார்கள், அதை நாம் எப்படி அறிந்து கொள்வது, என்ன வார்த்தையை பாவிப்பார்கள், எல்லாமே அந்த முகவுரையிலே அழகாக கொடுத்திருக்கிறார். அந்த முகவுரையில் தான் சொல்கிறார்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் சஹீஹ் வஈஃப் என்று பிரித்தறியக்கூடிய ஆற்றலுள்ள அறிவுள்ளவர்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் யாரிடமிருந்து நாம் ஹதீஸை அறிவிக்கிறோம், நாம் யாரிடம் ஹதீஸை கேட்டோமோ அவர்கள் யார், அவர்கள் பொய்யுரைப்பவர்களா அல்லது பொய்யுரைப்பவர்களின் சந்தேகிக்கப்படுபவர்களா, ஆகவே யார் அறிவித்தார், எங்கிருந்து அறிவித்தார், எப்படி அறிவித்தார், அவருடைய தராதரம் என்ன, நம்பகத்தன்மை என்ன என்பதை பார்க்காமல் நீங்கள் யாரும் அறிவிக்க கூடாது ஹதீஸை என்று இமாம் முஸ்லிம் ஹஜ்ஜாஜ் சொல்கிறார்கள். அப்ப அவங்க என்னது சொல்ல வராங்க? ஹதீதுகளுக்குள் இரண்டு இருக்கிறது என்பதை சொல்ல வருகிறார்கள். இரண்டாவதாக சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூனு ஃபீ ஆகிரிஸ் ஸமான், யகூனு ஃபீ ஆகிரிஸ் ஸமான், கடைசி காலத்தில உருவாக இருக்கிறார்கள், தஜ்ஜாலூன, தஜ்ஜால்கள், கذாபூன், அவர்கள் பொய்யர்கள், யதூனகும் மினல் அஹாதீஸ், அவர்கள் உங்களுக்கு ஹதீஸ்களை சொல்லுவார்கள், பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஉக்கும், நீங்களோ உங்கள் மூதாதையர்களோ கேட்டிராத ஹதீஸ்களை எல்லாம் உங்களுக்கு சொல்வார்கள். அப்படி என்றா யாரை சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, நான் சொன்னது உங்களுக்கு தெரியும், நான் என்ன ஹதீஸை சொல்லியிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும், ஆனா பின்னால நிறைய பேரு பொய்யர்கள் நான் சொல்லாததையெல்லாம் உங்களுக்கு சொல்வார்கள், உங்களுக்கு நான் அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கிறேன், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடக்கூடாது, உங்களை திசை திருப்பி விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இமாம் முஸ்லிம் தன்னுடைய முகவுரையிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது, அவர்கள் சொல்லாததை சொல்கின்ற ஒரு நிலைமை உருவாகும் என்பதை இது காட்டுகின்றது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு செய்தியை இமாம் முஸ்லிம் சொல்கிறார்கள், பஷீர் இப்னு கஅப் அல் அதவி, இவங்க தாபிஈ, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு தாபிஈ. அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் இந்த பஷீர் இப்னு கஅப் அல் அதவி என்பவர் வருகிறார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறு சொன்னார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஹதீஸ் சொல்கிறார். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இப்னு அப்பாஸ் அவர் சொல்வதற்கு காது கொடுக்காமல் இருக்கிறார்கள், செவி சாய்க்காமல் இருக்கிறார்கள், அவர்களை பார்க்க கூட இல்லை. அப்ப இது தாபிங்களுடைய காலத்தில் நடக்கிறது, சிறிய சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. இப்னு அப்பாஸ் சின்ன சஹாபாக்களில் ஒரு.
இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இப்னு அப்பாஸை பார்த்து அவர் சொல்கிறார், இப்னு அப்பாஸ் அவர்களே, ஏன் நான் ஹதீத் என்று சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னேன்னு சொல்றேன், நீங்க எதையுமே கேட்காம இருக்கிறீர்களே, என்ன காரணம்? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்கிறேன், நீங்கள் காது கொடுக்காமல் இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று அந்த காரணத்தை கேட்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார் என்றால், இன்னா குன்னா மர்ரத்தன் இதா சமிஅனா ரஜுலன் யகூல் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஒரு காலத்தில், ஒரு காலம் என்று சொல்கிற போது ரொம்ப நூற்றாண்டுகள் கடந்ததல்ல, அவங்க சஹாபி, நபி அவர்கள் மரணிக்கிற போது ஒரு 14-15 வயதில் இருந்திருப்பார்கள். எனவே சஹாபாக்களின் காலம் சொல்றாங்க, ஒரு காலத்தில் நாம் இருந்தோம், யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று வார்த்தையை சொல்லிவிட்டாலே நாம் எங்கள் பார்வைகளை அவர் நோக்கி செலுத்தி விடுவோம், எங்கள் காதுகளை முழுமையாக அவருக்கு கொடுத்து செவிமடுத்து கொண்டிருப்போம். என்னத்தை சொல்ல வராங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டால் போதும், நாங்கள் பார்வையையும் அவர் நோக்கி செலுத்தி விடுவோம், அதே போன்று எமது செவிப்புலன்களையும் அவர் நோக்கி செலுத்தி விடுவோம். ஆனால் ஃபலம்மா ரகிபன் நாஸு ஸஅப வதலூல், எப்போது மக்கள் ஸஅப் என்றால் உயர்ந்த தேசங்கள், தலூல் என்றால் தாழ்ந்த தேசங்கள், அப்படி என்றால் மலைகளுக்கும் பல ஊர்களுக்கும் சென்று எப்போது அப்போதிருந்து நாம் இப்படி யாராவது ஹதீத்தை சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் அவ்வாறு செய்ய மாட்டோம், அவசரப்பட்டு கேட்க மாட்டோம். ஏனென்றால் இப்போது மக்கள் பல இடங்களுக்கும் போய் பல விஷயங்களையும் கேட்டு ஹதீத் அல்லாத விஷயங்கள் தெளிவில்லாமல் எல்லாரும் ஹதீஸ் சொல்கிறார்கள், ஆகவே நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப சொல்றாங்க, லம் நஅஹுத் மினன் நாஸ் இல்லா மா நஅரிஃபுஹு, நாம் தெரிந்த ஹதீஸ்களை தவிர மக்கள் சொல்ற ஹதீஸ்களை எல்லாம் இப்போது நாம் கேட்பதில்லை என்று சொல்லி விடுகிறார்கள். இது கூட என்ன சொல்கிறது, சஹாபாக்களின் காலத்திலேயே சஹாபாக்கள் கவனமாக இருந்திருக்கிறார், பொய் ஆரம்பித்து விட்டது, பிழை ஆரம்பித்து விட்டது. எனவே யாராவது தெரியாதவர்கள் ஹதீதுகளை சொன்னால் கேட்பதில்லை, அதை செறிபுளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில இப்னு அப்பாஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்றது. அதே போல தாபியங்களில் ஒரு முக்கியமான சொல்லுவார்கள், தாபியங்களில் அவர் இப்னு சீரீன் அவர்கள் தாபியங்களில் தலைவர், இமாம் தாபியின் என்று சொன்னால் அது இப்னு சீரீனையும் சொல்லுகின்ற ஒரு நிலை இருந்திருக்கிறது. ஹசன் அல் பஸ்ரியை சொல்லுவது போல இப்னு சீரீனையும் சொல்லுவார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, இன்ன ஹாதல் இல்ம், மக்களே நீங்கள் தேடுகின்ற இந்த அறிவு, இந்த ஹதீஸ் தீனுன், இது மார்க்கம், ஆகவே ஃபந்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க என்று கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, எல்லாரிடமும் இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளாதீங்க, யார் சொல்றாருன்னு பாருங்க என்கிறத இப்னு சீரீன் சொல்றாங்க. அதே போல சொல்றாங்க, இது ஒரு அழகான ஒரு கருத்து. அதே போன்று அந்த சஹீஹ் லைஃப் என்பது ஏன், எதற்காக என்பதை விளக்கக்கூடியது. சொல்றாங்க, லம் யகூனு யஸ்அலூன அனில் இஸ்னாத், ஆரம்பத்துல இவங்க தாபிஈ சொல்றாங்க, லம் யகூனு யஸ்அலூன அனில் இஸ்னாத், இஸ்னாத சொல்லுங்க என்று ஆரம்பத்துல யாரும் யார்கிட்டையும் கேட்கறதில்ல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? லம் யகூனு யஸ்அலூன அனில் இஸ்னாத், இஸ்னாத சொல்லுங்க என்று யாரும் ஆரம்பத்தில் கேட்பதில்லை. அப்படி என்றால் சஹாபாக்களுடைய காலத்தில், தாபியங்கள் இருக்கிற காலத்தில் யாரும், சஹாபாக்களின் பிற்பட்ட காலம், தாபியங்களுடைய ஆரம்ப காலம், அதாவது இஸ்னாத் என்று சொன்னால் என்ன, அறிவிப்பாளர் வரிசை. அறிவிப்பாளர் வரிசை என்றால் என்ன? உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை யார் கேட்டிருப்பார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருப்பார். அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னதை யாரு கேட்டிருப்பார்? அல்கமா என்கிற தாபியை கேட்டிருப்பார்கள். அல்கமா சொன்ன ஹதீதை யாரு கேட்டிருப்பார்? சயீத் இப்னு ஸலமா என்பவர் கேட்டிருப்பார்.
சயீத் இப்னு சலமா என்பவர் சொன்னது யார் கேட்டிருப்பார்? சஃப்வான் இப்னு சுலைம் கேட்டிருப்பார். இது ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்கிற ஒரு அறிவிப்பாளர் வரிசை. சஃப்வான் இப்னு சுலைம் சொன்னது யார் கேட்டிருப்பார்? இமாம் மாலிக் சஃப்வானிடம் கேட்டிருப்பார்கள். இமாம் திர்மிதி சஃப்வானிடம் கேட்டிருப்பார்கள். தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருப்பார்கள். எனக்கு சஃப்வான் இப்னு சுலைம் சொன்னார். சஃப்வான் இப்னு சுலைமுக்கு அவருடைய ஆசான் சயீத் இப்னு சலமா சொன்னார். அவருக்கு அவருடைய ஆசான் முகைரா இப்னு அபி புர்தா சொன்னார். அவருக்கு அவருடைய ஆசான் அபூ ஹுரைரா சொன்னார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய ஆசானும் இறை தூதருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள் என்று அந்த இமாம் திர்மிதியோ அல்லது இமாம் மாலிக்கோ தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். இந்த பெயர்கள் தொடர், ஒருவர் மற்றவரிடம் கேட்ட இந்த தொடருக்கு தான் என்ன பெயர் சொல்வது? இஸ்னாத், அறிவிப்பாளர் வரிசை என்று சொல்லுவார்கள். அப்ப அதைத்தான் இமாம் இப்னு சீரின் சொல்றாங்க, ஆரம்பத்தில் இஸ்னாதை பற்றி யாரும் கேட்பதில்லை. ஃபலம்மா வகாத்தில் ஃபித்னா, ஃபித்னா இடம்பெற்ற போதுதான் மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், சம்மு லனா ரிஜாலக்கும், உங்களுடைய அறிவிப்பாளர்கள் யார் என்பதை பெயருடன் சொல்லுங்கள், அப்பதான் நாங்க நீங்க சொல்ற ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம். சும்மா நீங்க மொட்டையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று மாத்திரம் சொன்னா நாங்க கேட்க மாட்டோம். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபயுன்தரு இலா அஹ்லி சுன்னா, சுன்னா அஹ்லு சுன்னா யார் என்று பார்ப்போம். ஃபயுஹது ஹதீதுஹும், அவர்கள் அறிவிக்கிற ஹதீதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம். வயுன்தரு இலா அஹ்லில் பிதா, யாரு பிதஅத்காராக்கள், அதாவது ஷியாக்காரனாக இருக்கிறானா, ஹவாரிஜ் சிந்தனையில் உள்ளவளாக இருக்கிறானா. பிதஅத் என்றால் இப்ப நாம நம்ம நாட்டுல நாம இப்ப பாக்குற அந்த சின்ன பிதஅத்துகள் இருக்கிறது அதல்ல, இது அந்த கொள்கை பிதஅத்துகள். ஹவாரிஜ் சிந்தனை உள்ளவனாக இருக்கிறானா, ஷியா சிந்தனை உள்ளவனாக இருக்கிறானா, அல்லது கலா கதர் மறுப்பு கொள்கை உள்ளவனாக இருக்கிறானா என்று நாம் பார்ப்போம். அப்படியானவர்கள் அறிவித்தால் ஃபலா யுஹது ஹதீதுஹும், அவர்களுடைய ஹதீதை நாம் எடுக்க மாட்டோம். அப்ப அறிவிச்சாக்களை நாங்க பார்ப்போம், பார்த்துதான் அந்த ஹதீதுகளை எடுப்போம். சும்மா சொன்ன உடனே எடுக்க மாட்டோம். ஏன் நாங்கள் இப்படி பிரிச்சு பார்ப்பது? ஹதீதுகளை அறிவிப்பவர்கள் எல்லாம் இப்போது எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. ஹதீதுகளை அறிவிப்பவர்கள் பல நோக்கங்களில் அறிவிக்கிறார்கள். ஆகவே எது சரி எது பிழை என்பதை பிரித்தே பார்க்க வேண்டும். சொல்லுவர்களை வெற்றிதான் அதை பிரித்து பார்க்கலாம். அதாவது ஒரு தகவலை, இப்ப நாம செய்திகளை கூட என்ன செய்கிறோம், செய்தி ஒரு சம்பவம் நடந்தால் எந்த டிவி சேனல் அதை சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அப்ப அந்த செய்தி ஸ்தாபனம் இது ரொம்ப நம்பகமானது, அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் என்று நாம் சொல்லுவோம். அப்ப இன்னும் சில ஆட்கள் சொல்லுவாங்க, அவன் சொன்னா ஆழமா பார்த்து தான் சொல்லுவான், அவன் எடுத்தடுப்புல செய்தியை போட மாட்டான், அவன் சொல்லிட்டான்னா அந்த சம்பவம் உண்மைதான். அப்ப அந்த சம்பவம் உண்மை என்பதை எதை வைத்து நாம் பார்க்கிறோம்? அந்த சம்பவத்தை சொல்பவர் யாரோ அவரை வைத்துத்தான் முடிவெடுக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அறிவிக்கிறவர்கள் யார் யார் என்பதை பார்த்துத்தான் அவர்கள் யார். சிலர்கள் இருப்பார்கள், ஒரு ஆதாரமாக ஷியா கொள்கை, அலிலான் அவர்களை கடவுள் அந்தஸ்துல வச்சு பார்க்கிற ஷியாக்களும் இருப்பார்கள். அவர்கள் அலிலான் அவர்கள் கடவுள் போன்று சொல்கிற ஒரு ஹதீஸை அறிவித்தால் தெள்ள தெளிவாக நமக்கு விளங்கும், ஆம் இவர் இந்த ஹதீதை புனைந்துரைக்கிறார், அவருடைய கொள்கைக்கு சார்பாக அவர் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது என்று நாம் துல்லியமாக ஆராய்ச்சி பார்த்தோமாக இருந்தால் அந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸாகவே இருக்கும். இப்படித்தான் உலமாக்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப இதுவும் தாபியங்களுடைய காலத்தில் நமக்கு அந்த ஹதீதுகளை பிரித்தறிய வேண்டும் என்கிற தேவை அவங்களுக்கு உருவாகிவிட்டது என்பதை காட்டுகிறோம். இன்னும் சொல்றாங்க பாருங்க, அப்துல்லாஹ் பின் உஸ்மான் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் பின் முபாரக் ஹிஜ்ரி 181 மரணிச்சவங்க, 2ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி இறுதி பகுதியிலே வாழ்ந்தவங்க. அவங்களும் ஒரு பெரிய ஒரு மாபெரும் பேர் அறிஞர், ஹதீஸ் கலை அறிஞர். அவங்க சொல்றாங்க, அல் இஸ்னாது மினத்தீன், அறிவிப்பாளர் வரிசையை நாம் பயன்படுத்துவது, அதை கேட்பது, அது உங்களோட மார்க்கத்தில் உள்ள விஷயம் நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. வலவுலல் இஸ்னாத், இந்த அறிவிப்பாளர்களை பார்க்கிற வேலை இல்லை என்றிருந்தால் லகால மன் ஷாஅ மா ஷாஅ, விரும்பியாக்கள் தாங்க விரும்பினத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லிவிட்டு போயிருப்பார்கள். அறிவிப்பாளர் வரிசையை சொல், அது யார் என்று பார்த்துதான் அந்த செய்தியை நம்புவோம் என்று நாம் எப்ப கேட்க ஆரம்பிச்சோமோ அப்பதான் சிலர்கள் பயந்தாங்க என்பதை அப்துல்லாஹ் பின் முபாரக் அவர்கள் சொல்கிறார்.
இது எல்லாவற்றுக்கும் பொதுவாகத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் சூரா அல் ஹுஜராத்தில் 6வது வசனத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, இன் ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபஇன், உங்களிடம் ஒரு கெட்ட மனிதன் செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனூ, அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், சரிபார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அன் துஸீபு கௌமன், ஒரு சாராருக்கு நீங்கள் அநியாயமாக அறியாத்தனமாக தெரியாத்தனமாக ஒரு சமூகத்துக்கு அநீதி இழைத்து விடுவீர்கள். பிறகு நீங்கள் இது பிழை என்று தெரிய வந்தவுடன் கவலைப்படுவீர்கள். ஆகவே ஒரு செய்தி கிடைச்சால் அதை உறுதி செய்யாமல் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இந்த சூரா ஹுஜராத்தில் 6வது வசனம் சொல்வது. அப்ப இது சாதாரணமான செய்தியில எப்படி என்றால், நபி பற்றி வருகிற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருகிற செய்திகளில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள், அவர்கள் சம்பந்தமாக பொய் ஆரம்பமாகும். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நானும் அவங்களுக்கு எச்சரிக்கிறேன். எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள்? அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில வர ஹதீஸ், லா தக்திபு அலை, என் மீது நீங்கள் பொய் உரைக்க வேண்டாம், நான் சொன்னதாக பொய்யாக சொல்ல வேண்டாம். ஃபஇன்னஹு மன் கதப அலைய ஃபல்யலிஜின் நார், யாராவது நான் சொல்லாததை சொன்னால், பொய் உரைத்தால் அவர் நிச்சயம் நரகத்தையே அடைவார், நரகத்தில் நுழைவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்றாங்க, நான் என்னுடைய வாப்பா ஜுபைருக்கு சொன்னேன், ஜுபைரே, நீங்க வாப்பாவே, நீங்க ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எந்த ஹதீஸ்களையும் நீங்க அறிவிப்பதில்லை, மற்ற சஹாபாக்கள் மாதிரி நீங்க சொல்வதில்லை, என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. அப்ப ஜுபைர் சொல்றாங்க, மகனே, உங்களுக்கு தெரியும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்ததில்லை, அவர்களோடு இருந்திருக்கிறேன், அவர்கள் சொன்னதும் தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்கிறது, எச்சரிக்கை, அதை கேட்டு நான் பயப்படுகிறேன். அது என்ன எச்சரிக்கை என்றால், யார் என் மீது பொய் சொல்வார்களோ அவர்கள் நரகத்தில் ஒரு இருப்பிடத்தை அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். அப்ப நரகத்துக்கு தான் போவாங்க என்கிற ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றுள்ள இந்த செய்தியிலே அவர்கள் இந்த எச்சரிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஹதீதுகளை சொல்வதற்கு பயப்படுகிறேன் என்று ஜுபைர் அவர்கள் சொல்கிறார். அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், இன்னஹு லயம்னஉனி அன் உஹத்திஸகும் ஹதீஸன் கஸீரன், உங்களுக்கு நிறைய ஹதீஸ்களை சொல்லணும் என்று எனக்கு தடையாக இருப்பது, அதிகம் நாம் ஹதீஸ் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது பொய் உரைத்தால் நரகத்தை அடைவீர்கள் என்ற எச்சரிக்கை தான். அப்ப இந்த ஹதீதுகள் எல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சுன்னாவை, ஹதீதை பாதுகாக்க வேண்டும், நான் சொல்லாததை சொல்லக்கூடாது, அதே போன்று நான் சொல்லாததை சொல்லுவர்கள் உருவாகுவார்கள், அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டார்கள். இப்ப நாம விளங்கி கொண்டோம். ஆகவே சஹீஹ் தஈஃப் என்பது அவசியம், வரலாற்றிலே இடம்பெற்று விட்டது. ஹதீதுகள் பிழையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது, அது அறிவிப்பாளர் வரிசையோடு இருக்கிறது. ஆகவே அறிவிப்பாளர்களை பார்த்து ஹதீதுகளை தரம் பிரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கிறது தான் என்பதை நாம் இப்போது விளங்கிக் கொண்டோம். உதாரணமாக உலமாக்கள், வரலாற்றிலே ஹதீத்களை அறிஞர்கள் என்ன காரணங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டினார்கள் என்பதை கூட சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்றுதான், குழப்புவதற்காக, அவர்களுடைய ஈமானை குழப்புவதற்காக சில ஜனாதிகா முனாஃபிகீன்களாலும் சில ஹதீத்கள் இட்டு கட்டப்பட்டிருக்கின்றன சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்தை பாருங்கள், அது எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த இடத்திலே இந்த உதாரணத்தை நாம் விளங்கினாலே உண்மையிலேயே எப்படியெல்லாம் ஹதீதுகளில் புனைந்துரைக்கப்படும். அப்ப நாம் எழுதப்பட்டதெல்லாம் ஹதீத் என்று எண்ணி அமல் செய்தால் எவ்வளவு பாரதூரமாக இருக்கும். ஆகவே ஹதீத் கலை சார்ந்தோர் எவ்வளவு பெரும் பங்களிப்பை செய்திருப்பார்கள். அதாவது உலமாக்கள் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பாதுகாப்பதற்காக
தோன்றிய அறிஞர்கள், அல்லாஹ் உருவாக்கிய இமாம்கள், மாமேதைகள், வல்லுனர்கள், ஞாபக சக்தியிலும் அபார ஆற்றல் கொண்டவர்கள், அவர்களை பார்க்கிற போது அல்லாஹு தஆலா இந்த தீனை பாதுகாப்பதற்கு எப்படியெல்லாம் மனிதர்களை உருவாக்குவான், எவ்வளவு அபார ஆற்றல் உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய முயற்சிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள், எப்படியான முயற்சிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு கலைக்கும் இப்படியான ஒரு முயற்சி செய்யப்பட்டிருக்காது என்று சொல்கிற அளவுக்கு முஹத்திதீன்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப அதுல ஒரு ஹதீஸ் இடம்பெற்றது. அதாவது முஹம்மது இப்னு ஸயீத் அல் மஸ்லூப், முஹம்மது இப்னு ஸயீத் என்பவர் அவர் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஹுமைத் சொன்னார். ஹுமைத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார். அப்ப இஸ்னாத் சொல்றார், என்ன கேட்டார்? அவர் கேட்டார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஹாதமுன் நபியீன், நான் நபிமார்களின் இறுதி தூதராக இருக்கின்றேன். லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் நபி இல்லை. இவ்வளவும் சரி, இவ்வளவும் குர்ஆனிலும் வருகிறது, நிறைய இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஹதீஸில் நபி சொன்னதுடன் ஒன்றை புகுத்தி விடுவார்கள், அப்படி நடக்கும். அப்ப பாருங்கள், அவர் சொல்கிறார், இல்ல ஐயஷா அல்லாஹ். எப்படி சொல்கிறார்? இல்ல ஐயஷா அல்லாஹ், எனக்கு பின்னால் நபி இல்லை, ஆனால் அல்லாஹ் நாடினால் நடக்கலாம் என்ற இல்ல ஐயஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை அவர் பூத்தி விடுகிறார். அப்ப அறிவிப்பாளர் வரிசையுடன் அதை அறிவிக்கிறார். கிரந்தங்களில் பதிவுப்பட்டுள்ளது. ஏன் பதிவு செய்யப்பட்டுள்ளது? இப்படியும் அறிவிப்பார்கள், கவனமாக இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது, எழுதப்பட்டுள்ளது. அப்ப பாருங்கள், இப்படியான பொய்யர்களும் முஸ்லிம்களுடைய அகீதாவை குழப்புவதற்காக இப்ப இந்த ஹதீஸ்களை தெளிவில்லாத, இந்த தராதரம் பிரிக்காத, ஹதீஸில் நல்லது சஹீஹானது பலவீனமானது இட்டுக்கட்டப்பட்டது என்று இருக்கிறது என்பதை தெரியாத ஒருவர் உண்மையிலே இந்த ஹதீஸை வாசிச்சால் முடிவுக்கு வருவார், ஓ அல்லாஹ் நாடினாலும் யாராவது நபியாக வரலாம். அப்ப காதியானி சிந்தனையில் உள்ளவர்களுக்கு ஆதாரமாக இந்த செய்தி ஆகிவிடும். அப்ப முஸ்லிம்களுடைய அகீதாவை குழப்புவதற்காக ஜினாதிகா, முனாஃபிகீன்கள் இப்படி செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை உலமாக்கள் விளக்குறாங்க. எந்த அளவுக்கு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், புனைந்துரைக்கப்பட்ட செய்திகள் உள்ளன என்பதை நாம் பார்த்தால் நாம் எல்லோருமே வியப்பில் ஆழ்ந்து விடுவோம். அத ஒரு சில செய்திகள் உண்டாக பார்க்கலாம். அதாவது ஜனாதிகா, உமர் இப்னு அப்துல் அசீஸ், குறிப்பாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்களுடைய காலத்தில், தாபிங்களுடைய காலத்தில் பல்வேறு குழுக்கள் பல காரணங்களுக்காக ஹதீஸ்களை இட்டு கட்டினார்கள். மதுஹப் ரீதியாக பார்க்கிற போது கூட அபூ ஹனீஃபா இமாம், ஷாஃபிஈ இமாம், இவர்களுக்கு மத்தியிலே அந்த மதுஹபில் அதிக மோகம் கொண்டவர்கள், அதாவது ஒரு இமாமுடைய கருத்து பிழையாகாது என்கிற சிந்தனையில் உள்ளவர்களும் ஒரு மதுஹபை தாழ்த்தி இன்னொரு மதுஹபை உயர்த்துவதற்காக எல்லாம் ஹதீஸ்களை இட்டு கட்டியிருக்கிறார்கள். அதுவும் அறிவிப்பாளர் வரிசையோடு தான் இட்டு கட்டியிருக்கிறார்கள். அப்ப ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள் ஷாஃபி இமாமை குறைத்து மதிப்பிடுகிற ஹதீஸை சொல்லுவார்கள். அதே போன்று ஷாஃபி இமாம் அவர்கள் சார்ந்தோர் ஹனபி மதுஹபை, ஹனபி இமாம் அவர்களை, இமாம் அபூ ஹனீஃபா அவர்களை தாழ்த்தி பேசுகின்ற ஹதீஸ்களை சொல்லுகின்ற நிலைமை எல்லாம் இருந்திருக்கிறது. அதெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் இது பிழையானது, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், அப்ப இமாம் அல் உகைலி அவர்கள் சொல்றாங்க, முஅல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் அல் வாசிதி என்பவர் சொல்கிறார், அவர் மரணிக்கிற வேளையிலே சொல்கிறார், வதஅது ஃபீ ஃபضل அலி 70 ஹதீஸன், நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சிறப்பு சம்பந்தமாக கிட்டத்தட்ட 70 ஹதீதுகளை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புனைந்துரைத்திருக்கிறேன். அப்ப அவரை ஏற்றுக்கொள்றார். மரணிக்கிற வேளையில் நான் இட்டுக்கட்டிய ஹதீஸ் மொத்தம் 70 என்று சொல்கிறார். இத அல் அஸ்ராருல் மர்ஃபூஆ என்கிற இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளின் தொகுப்பு, ஹதீதுகளின் தொகுப்பு நூலில் பார்க்கலாம். அதே போல
இமாம் இப்னு ஆதி அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்னாதோடு சொல்றாங்க, ஜாஃபர் இப்னு சுலைமான் அவங்க சொல்றாங்க, நான் மஹதி சமிஅத்துல் மஹதி, மஹதி என்றால் ஹலீஃபா மஹதி அவர்களிடம் நான் இருக்கிற போது நான் அவர்கள் சொல்ல கேட்டேன். ஹலீஃபா மஹதி சொல்றாங்க, அகர்ர இந்திய ரஜுலும் மின ஸனாதிகா, ஜிந்திகீங்கள் முனாஃபிக்குகளில் ஒருவர் ஏற்றுக்கொண்டார் அவரிடம், இமாம் ஹலீஃபாவிடம் நான் 400 ஹதீதுகளை இட்டுக்கட்டி இருக்கிறேன், அத மக்கள் இன்றளவிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி நீங்க தரம் பிரிப்பீங்க, அவ்வளவு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகள் என்று அந்த மனிதர் ஹலீஃபா ஹாரூன் மஹதி அவர்களிடம் ஏற்றுக்கொண்டதாக அதே அஸ்ராருல் மர்ஃபூ என்கிற கிரந்தத்தில் இந்த வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப பாருங்கள், 400 ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகள். அதே போல இமாம் இப்னு அஸாகிர் ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில், அப்பாசி ஆட்சி மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே ஒரு ஜிந்திக், இதே போன்ற ஒரு முனாஃபிக்கை கொண்டு வரப்படுகிறது. அவரை கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிற போது அவர் சொல்கிறார், நான் 4000 ஹதீதுகளை இட்டுக்காட்டி இருக்கிறேன். அதை நாம் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது, இப்படியெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது வரலாற்றிலே. அதையெல்லாம் உலமாக்கள் தரம் பிரித்து எழுதிவிட்டார்கள், பாதுகாத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எதை சொல்லாதது எது என்பதை தரம் பிரித்து விட்டார்கள். அதற்கு தனி நூல்கள் எழுதப்பட்டால் இவைகளெல்லாம் தெரியாமல் நிறைய பேர், சில நேரம் மார்க்கத்தை படித்தவர்கள், இப்படி தரம் பிரிக்கப்பட்டது தெரியாமல் ஹதீஸ் என்று வருவதையெல்லாம், புத்தகங்களில் எழுதப்படுவதையெல்லாம் சொல்வது என்பது எவ்வளவு பாரதூரமானது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஹதீஸ் கலை என்பது எல்லா உலமாக்களுக்கும், எல்லா தரப்பினருக்கும், மார்க்கத்தை விளக்குகின்ற, பேசுகின்ற, பிரச்சாரம் செய்கின்ற, கற்றுக் கொடுக்கின்ற எல்லோருக்கும் இந்த ஹதீஸ் கலை என்பது மிக முக்கியமானது. அதிலும் விசேஷமாக ஒரு இறுதியிலே சொல்ல இருக்கிற ஒரு விஷயம், உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மக்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளை எல்லாத்தையும் அவங்களோட முயற்சிக்கு ஏற்ற பிரகாரம் தொகுத்து தனி நூலாக இருக்கிறார். அதில் நிறைய நூல்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் அல் மௌதுஆத். அதாவது கிட்டத்தட்ட முதலாக எழுதப்பட்ட கிதாபுல் ஒன்றுதான் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளின் தொகுப்பு அல் மௌதுஆத் ஃபில் அஹாதீஸில் மர்ஃபூஆத் என்று சொல்லப்படுகிற அபுல் ஃபரஜ் இப்னுல் ஜௌசி, இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் எழுதிய நூல். இந்த கிதாப் இமாம் இப்னுல் ஜௌசி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அதுக்கு பேரு அல் மௌதுஆத். அல் மௌதுஆத் என்றால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள். ஒரு காலத்திலே ஒருவர் லைப்ரரிக்குள்ள போய் அவரு ஒரு கிதாபுகள், புத்தகங்கள் தேடி கொண்டிருக்கிற போது அவர் இந்த மௌதுஆத்ங்கிற இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளின் தொகுப்பான இந்த நூலை எடுத்து அதில் எப்படி அவர்கள் அதை தொகுத்திருக்கிறார்கள் என்றால், தொழுகை சம்பந்தமாக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள், நோன்பு சம்பந்தமாக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள், ஜகாத் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள், இப்படித்தான் அவர்கள் அதை தொகுத்திருக்கிறார்கள். அப்ப இவருக்கு இந்த ஹதீஸ் என்ன, இந்த தொகுப்பு என்ன அடிப்படையில் தொகுக்கப்பட்டதுன்னு கூட தெரியாமல் அவர் பார்த்திருக்கிறார், தொழுகை சம்பந்தமாக ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார். ஆகவே இந்த தொழுகை சம்பந்தமாக உள்ள ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து அவர் மக்களுக்கு மத்தியிலே பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் சொன்ன எல்லா ஹதீஸும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் எல்லாம் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளன. அப்ப ஹதீஸ்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது, இது என்ன அடிப்படையில் என்பது தெரியாது. ஆகவே இந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில நாடுகளில் கூட பார்த்தால் எல்லாவற்றுக்கும் ஹதீஸ் சொல்லுவார்கள். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சீனா தேசம் சென்றாலும் சீர்கல்வி தேடு. பதியப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் சொல்லப்படுகிறது, நூல்களில் எழுதப்படுகிறது. ஆனால் அதுக்கு இஸ்னாதே கிடையாது, அறிவிப்பாளர் வரிசையே கிடையாது. உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன் என்று சொல்லப்படுகிற அந்த ஹதீஸ். அப்ப அதுக்கு உலமாக்கள் அந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களின் தொகுப்பு நூல்களை சொல்வார்கள், லா அஸ்ல லஹு, இதுக்கு மூக்கணங்கயிறற்ற ஹதீஸாகும். அப்படி என்றால் மூக்கணங்கயிறு இல்லாது என்றால் இதுக்கு அறிவிப்பாளர் வரிசை இல்லை. ஆகவே இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உறுதிப்படுத்தப்படாத செய்தி.
என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப இப்படி நிறைய ஹதீஸ்கள் மக்கள் சொல்லுவாங்க. எல்லாமே பலவீனமானதா இருக்கும் அல்லது திட்டப்பட்ட செய்திகளா இருக்கும். ஆனா ஹதீஸ் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில் அவர் சொல்றார், நான் 4000 ஹதீதுகளை இட்டு கட்டியிருக்கிறேன். அதில் எல்லாவற்றிலும் ஹலாலை ஹராம் என்றும் ஹராமை ஹலால் என்றும் அதில் நான் மாற்றி இருக்கிறேன். அதுல ஒரு ஹர்வை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இப்ப ஹாரூன் ரஷீத் சொன்னாங்க, சரி நீ 4000 அல்ல 40,000 இட்டு கட்டினாலும் எங்களுக்கு ஆக்கள் இருக்கிறது, எங்களிடம் தூண்கள் அறிஞர்கள் இருக்கிறார்கள், அதை அப்படி அவர்கள் வடித்து தெளித்து எடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு 2 முக்கியமான ஹதீஸ்களை அறிஞர்களை அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் இருக்கிறார்கள், அபு இஸ்ஹாக் அல் ஃபஸாரி என்பவர்கள் இருக்கிறார்கள். இவங்க 2 பேரும் அதை அவ்வாறே வடித்து தெளித்து நீ இட்டு கட்டியது எது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எது என்பதை எங்களுக்கு தெளிவாக வடித்து தருவார்கள். அதற்கு அல்லாஹ் உலமாக்களை அறிஞர்களை வைத்திருக்கிறான் என்று அந்த இடத்திலே இமாம் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவனுக்கு பதிலளித்த செய்தியையும் இந்த அல் அஸ்ராருல் மர்ஃபூங்கிற கிரந்தத்திலே நாம் பார்க்கலாம். அப்ப ஆகவேதான் உலமாக்கள் எக்கச்சக்கமான நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். நிறைய நூல்கள் எழுதப்பட்டுள்ளது. இமாம் இப்னுல் ஜௌசி எழுதியிருக்கிறார்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளின் தனித்தொகுப்பாக. இமாம் அதே போன்று இப்னுல் கையிம் அல் ஜௌசியா எழுதியிருக்கிறார்கள் அல் மனாருல் முனீஃப் என்கிற ஹதீஸ் தொகுப்பு. அதே போன்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா எழுதியிருக்கிறார்கள் அஹாதீஸுல் குஸ்ஸாஸ் என்கிற தொகுப்பு. அதே போன்று இமாம் சுயூத்தி எழுதியிருக்கிறார்கள் அல் ஆலி அல் மஸ்னூஆ என்கிற ஹதீஸ் தொகுப்பு. அதே போன்று இமாம் ஜர்கசி எழுதியிருக்கிறார்கள் அல் ஆலி அல் மன்சூரா என்கிற இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களின் தொகுப்பு. அதே போன்று இமாம் அலி அல் கினானி எழுதியிருக்கிறார்கள் தன்ஸீஹு ஷரீஆ المرفوعة في الأحاديث في تنزيه الشريعة المرفوعة من الأحاديث الصنيعة الموضوعة என்று சொல்லப்படுகிற இப்படி எக்கச்சக்கமான ஹதீதுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தொகுப்பு நூல்களை போய் பார்த்தால் நாம எது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், நம்மளுக்கு மத்தியில எப்படி நபி அவங்க சொல்லாததெல்லாம் பிரயோகிக்கப்படுகிறது, இதோ பாருங்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்லவா இது என்று இந்த நூல்களுக்கு நாம போய் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, சில அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஏன் இப்ப நாம் இந்த ஹதீஸ் சஹீஹ் லைஃப்னு பார்க்க வேண்டும். சில அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆரம்பத்தில் அந்த ஹதீஸ்களை அறிவிக்கிற போது வாலிபனாக இருக்கிற போது நல்ல நிலையில் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு வயோதிபத்தை அடைகிற போது அவர்களுக்கு அந்த ஞாபக சக்தியிலே ஒரு தளர்ப்பம் ஏற்படும். இப்போது அவர்கள் ஹதீஸ்களை பிழையாக அறிவிப்பார்கள். ஆகவே ஆரம்பத்தில் நல்ல நிலையில் இருந்து பிறகு அவர்களுடைய ஞாபக சக்தியில் தளர்ப்பம் ஏற்பட்டால் ஹதீஸ்களை பிழையாக அறிவிப்பது, இது ஒரு பிரச்சனையை ஹதீஸ் கலை அறிஞர்கள் எதிர்கொண்டார்கள். ஆகவே இவர்கள் அறிவிக்கிற ஹதீஸையும் தரம் பிரிக்க வேண்டும். இவர்கள் ஆரம்பத்தில் அறிவித்தது எது, அந்த ஹிஃபுல் ஞாபக சக்தி குறைந்ததன் பின்னால் அறிவித்த ஹதீஸ் அது. இதையும் இப்படியான பிழைகளும் ஹதீஸ்களில் நடக்கும். ஆகவே இப்படியானவர்களுடைய ஹதீஸ்களையும் தரம் பிரிக்க வேண்டும். ஆகவே அதற்கு தனி நூல்களை அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நல்லா இருந்து பிறகு ஹிஃபுலில் மாற்றம் பெற்றவர்கள், அவங்களை சொல்லுவாங்க அல் முஹ்தலித்தூன் என்ற ஹதீஸ் கலையில் கலை சொல்லாக அது பயன்படுத்தப்படும். அல் இஹ்திலாத்ங்கிற ஒரு தனி சப்ஜெக்டாக கூட படிப்பிப்பார்கள். அப்ப அதுக்கு தனி நூல்கள் எழுதப்பட்டுள்ளது. யாரெல்லாம் இப்படி ஹதீஸ் கலையில் ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்கள் மாறி இருக்கிறார்கள், அவர்கள் விஷயத்துல நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறது, அதுக்கு தனி கிதாப் இருக்கிறது. அல் முஹ்தலித்தீன் என்கிற ஒரு தனி கிதாப் இருக்கிறது. ஹாஃபிஸ் ஸலாஹுத்தீன் அல் அலாயி அவர்கள் எழுதின கிதாப். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, தத்லீஸ் முதல்லிஸ்கள் என்ற ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்களும் ஹதீஸ்ல நல்லோர்களாக இருப்பார்கள், நம்பகமானவர்களாக இருப்பார்கள். சில நேரம் அவர்கள் மூலமாகவும் ஒரு பிழை நடக்கும். அதாவது சில நேரம் நல்லவர்கள் தான், ஆனால் சில நேரம் அவர்கள் வளமையாக தான் கேட்டு வந்த ஒரு ஷேக் அவரிடம் ஹதீஸை பெறுவது எல்லோருக்கும் தெரியும். இவர் அவரிடம் ஹதீஸை பெற்றிருக்கிறார், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்ப இவர் அறிவிக்க போற ஹதீஸை அவரிடம் கேட்கவில்லை. அப்ப எப்படி கேட்டார்? அவரிடம் நேரடியாக கேட்கவில்லை, இன்னொருவரிடம் கேட்டு அவரிடம் கேட்டு இவருக்கு சொல்கிறார். அதாவது ஒருவர் வளமையாக
வளமையாக உதாரணமாக முஹம்மத் என்கிறவர் என்னிடம் வளமையாக ஹதீஸ் கேட்பது அறிவிப்பது வளமை. ஆனால் இப்போது ஒரு ஹதீஸை முஹம்மது கேட்டிருக்கிறார், என்னிடம் கேட்கவில்லை, நான் இப்ராஹிம் என்பவருக்கு சொல்லி இப்ராஹிம் மூலமாகத்தான் அவர் கேட்டிருக்கிறார். இப்ப என்ன செய்வார் முஹம்மத்? பாப்பாரு, வளமையாக நாம் ஷேக் மன்சூருடன் தான் ஹதீஸ் கேட்பது, இந்த ஹதீஸ் மட்டும் நேரடியாக கேட்க முடியாம போய்விட்டது, ஆகவே இந்த இப்ராஹிம் என்பவரை நாம போடத்தான் வேணும். அவரை எடுத்து விட்டு முஹம்மது என்ன செய்வார்? நேரடியாக நான் ஷேக் மன்சூரிடம் கேட்டேன், அவர் இன்னாரிடம் கேட்டார், அவர் இன்னாரிடம் கேட்டாருன்னா அந்த ஹதீஸ் தொடர் வரும். இப்ப வளமையா பார்ப்பாங்க, முஹம்மது வளமையாக மன்சூரிடம் தான் ஹதீதை எடுப்பது, இந்த ஹதீதையும் அவரிடம் தான் எடுத்திருப்பார் என்று நம்பி விடுவார்கள். யதார்த்தத்தில் இந்த ஹதீதை அவர் என்னிடம் கேட்கவில்லை. ஏன் அவர் இந்த செயலை செய்தார்? அதற்கு பல காரணங்கள். அது தனித்தலைப்பு. தத்லீஸ் என்பது தனித்தலைப்பு, அதற்கு பல வகைகள், தனி நூல்களை அடையாளப்படுத்தி இந்த வேலை யார் செய்வாங்க? உலமாக்கள் அடையாளப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். ஏன் அவர் இந்த வேலையை செய்தார்? ஏனென்றால் இந்த இப்ராஹிம் என்பவர், எனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற இந்த இப்ராஹிம் என்பவர் பலவீனமானவர், வெளியில காட்டினால் இந்த ஹதீஸ் எடுபடாது, பலவீனமா போயிடுங்கிறதுக்காக வீழ்த்தி சொல்லுவார்கள். அப்ப இந்த எவ்வளவு தவறான ஒரு விஷயமாக இருக்கும். இன்னும் சில நேரம் வேற நல்ல காரணங்களுக்காக செய்வார்கள். அது ஹதீஸில் ஒரு பாரதூரத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் அவர்கள் வேற காரணங்களுக்கு அதை செய்வார்கள். ஆனால் அதுவும் பிழை. உரிய முறையில் ஆக்களை வெளிப்படுத்த வேண்டும், அதைத்தான் ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்ப இப்படியான பிழை, அதுக்கு தனி கிதாப், தனி நூல்கள் எழுதப்பட்டுள்ளது. அப்ப இவைகள் எல்லாம் பார்க்கிற போது அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு தூரம் இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு இந்த கலையில், இந்த பகுதியில் உள்ள ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். ஒன்றையும் நாம் ஆழமாக விளக்குவோமாக இருந்தால் உண்மையிலேயே முஹத்திதீன்கள் எவ்வளவு பெரிய எவ்வளவு ஆழமான வார்த்தைகளால் சொல்ல முடியாத மிக முயற்சிகளையும் பணிகளையும் இந்த ஹதீஸை பாதுகாப்பதற்காக மேற்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நுணுக்கமான திட்டங்களையும் சட்டங்களையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த தத்லீஸ்ங்கிற விஷயம் அங்க சம்பந்தப்படுகிறது. இப்ப இன்னொரு விஷயம் இருக்கிறது, இத்ராஜ். அது என்ன இத்ராஜ்? உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுக்குள்ள இடையிலே ஒரு இடையூறாக ஒரு சப்ஜெக்ட் தவறாக புகுந்து விடல். அப்ப அந்த ஹதீஸை அறிவிப்பவர் அந்த புகுந்த இடையில் வந்து சொருகிய அந்த துண்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகத்தான் அறிவிப்பார். அது ஏன் நடைபெறுகிறது? உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். அந்த இத்ராஜுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு முறை ஒருவர் தன்னுடைய ஷேഖை சந்திப்பதற்காக ஒரு சபைக்கு வருகிறார். அவர் ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஹதீஸ்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஷேഖ். இப்போது இவர் வருகிற போது ஒரு ஹதீதுக்கான அறிவிப்பாளர் வரிசையை சொல்லி முடித்து விட்டார். அதாவது எனக்கு இவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற அது வரைக்கும் வந்து விட்டார். இப்ப இந்த நேரத்தை பார்த்து அவரை சந்திப்பதற்கு அந்த நண்பர் வருகிறார். அவர் தொழுகையாளி, தஹஜ்ஜுத் தொழுபவர், ரொம்ப வணக்கசாலி. அவரை கண்டவுடன் ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற வரைக்கும் அந்த இஸ்னாதை சொன்னாரே, அறிவிப்பாளர் வரிசை சொல்லிவிட்டார், ஹதீஸை சொல்லவில்லை. இவரை கண்டவுடன் சொன்னார், மன் காம பில்லைல் ஹசுன வஜ்ஹுஹு பின்னஹார் என்று அந்த வந்தவரை வாழ்த்துவதற்காக இந்த வார்த்தையை சொன்னார். யார் இரவு தொழுகையை நிறைவேற்றுவாரோ, தஹஜ்ஜுத் தொழுவாரோ, அவருடைய முகம் பகல் நேரத்தில் பிரகாசமாக இருக்கும். ஏன்? அவரை சந்திக்க வாரவர் தஹஜ்ஜுத் தொழுகையாளி, அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது என்கிறதுக்காக இவர் சொன்னார். ஆனால் இங்க என்ன பிரச்சனை நடைபெறுகிறது என்றால், இந்த சபையில் ஹதீஸை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் இவர் இப்ப சொன்ன இந்த அறிவிப்பாளர் வரிசைக்கு ஹதீஸ் இதுதான், எது இரவில் யார் சொல்வார்களோ பகலில் பிரகாசமாக இருக்கும் என்பதுதான் இந்த இஸ்னாதுக்குரிய ஹதீஸ் என்று சொல்லி எல்லோரும் பதிந்து கொண்டார்கள்.
ஆனால் அவர் அந்த இஸ்னாதுக்குரிய ஹதீதாக அதை சொல்லவில்லை, வந்தவரை வாழ்த்த சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தவறாக இப்படியும் சபைகளில் இடம்பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதராஜ் என்பது சில நேரம் சில ஹதீஸ்ல பார்க்கலாம். ஒரு சஹாபி என்ன சொல்லுவாங்க என்றால், நீங்கள் என்ன வுதுவை முழுமையாக செய்யுங்கள், நிரப்பமாக செய்யுங்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரண்டை கால் கழுவப்படாமல் இருப்பவர்களுக்கு தண்டனை, நரகிலே தண்டனை ஒன்று. வவைலுல் லில் அகாபி மினன்னார், வவைலுல் லில் அகாபி மினன்னார், கரண்டைக்கால் கழுவப்படாமல் இருப்பவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் அல்லது அவர்களுக்கு ஒரு தண்டனை உண்டு என்றதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஆனால் அவர் அதற்கு முன்னால் என்ன சொல்றார் என்றால், வுதுவை நிரப்பமாக செய்து விடுங்கள் மக்களே. அது அவருடைய வார்த்தை. ஹதீத் வயலுல் லில் அகாபி மினன்னார், கரண்டைக்கால் கழுவப்படாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும், தண்டனையை ஏற்படுத்திவிடும். அப்ப அவர் சொன்னதையும் சொல்லி அவருடைய கூற்றையும் சொல்லி நபியுடைய கூற்றையும் இணைத்து சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது வேறாக, அவர் சொன்னது வேறாக ஹதீஸில் இடம்பெறவில்லை. அப்ப இப்படியும் ஹதீஸ்களுக்குள் புகுந்து விடும். அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ்களுக்குள் இருப்பதால் ஹதீஸை ஸஹீஹ் எது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எது, ஆதாரபூர்வமானது எது, ஆதாரபூர்வமற்றது எது என்பதை பிரிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய இந்த பாடத்தின் ஊடாக உண்மையிலே இந்த தலைப்பில் ஒன்றைத்தான் இதுவரைக்கும் விளக்கி இருக்கிறோம். என்னது? ஹதீஸ் ஸஹீஹ் ضعீஃப், ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படாதது, ஆதாரபூர்வமானது, ஆதாரபூர்வமற்றது என்கிற ஒரு பகுதியை மாத்திரம்தான் இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற அடுத்த வார சனியை விட்டு அடுத்த சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் எப்படி, சரி, இது இப்போது நாம் ஏன் என்பதை புரிந்து கொண்டோம். இப்போது ஒரு ஹதீதை ஸஹீஹ் ضعீஃப் என்று பிரிப்பது எப்படி, அதற்கு என்ன நிபந்தனைகள் உள்ளன, என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கு விவரமாக அடுத்து வருகின்ற அந்த 2 வாரங்களுக்கு பின்னால் உள்ள சனிக்கிழமையில இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை நாம் தொடராக பார்க்கலாம். இத்துடன் நாம் எமது இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்படியான மார்க்க சபைகளில் மார்க்க கல்வி சந்திப்புகளில் இணைந்து எமது மார்க்கத்தில் தெளிவையும் அல்லாஹ்வினுடைய அருளையும் பெற்று இன்மை மறுமை பாக்கியங்களை அடைந்த நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. والسلام عليكم ورحمة الله وبركاته.